அது ஷர்ட் சாண்ட்ரா, சோஃபால உட்காந்து படுத்துட்டு இருந்தேன், அது சோஃபா சாண்ட்ரா. வியானா வந்து செம்ம கிழிச்சிருக்காங்க சாந்திராவை. ஸோ அதை தான் வந்து புலம்பிட்டு இருக்காங்க சாந்திரா விக்ரம் கிட்ட. எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஆப்போசிட்டா போய் நின்னுட்டேன்னா வியன்னாவோட குற்றச்சாட்டு வந்து ஒன்று ஒன்றா மேடம் வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. என்ன வந்து ஷர்ட் சாந்திரா, சோஃபா சாந்திரா அப்படிலாம் சொல்கிற அந்த பொண்ணு. 1 vs 70ன்ற மாதிரி நான் ட்ராமா கிரியேட் பண்ணிட்டேன்னா 1 vs 17 சொல்லிட்டு ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு எதிராக வந்து நான் நின்று இருக்கேன், எப்படியெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்களேன்னு சொல்லிட்டு வியனா பற்றி சொல்கிறாங்க. நான் வந்து அழுது அது ரொம்ப டாக்ஸிக்கா இருந்ததா பாக்குறது. அதுக்கப்புறம் நான் அழுததெல்லாம் வந்து செம்ம டாக்ஸிக்குன்னு சொல்கிறா. அவள் எப்படி சொல்லலாம், நான் வந்து நிஜமாலுமே ஃபீல் பண்ணி அழுதா. அந்த பொண்ணு அசால்ட்டாக வந்து என் நடிப்பை வந்து சொல்லிட்டா, அதாவது நான் டாக்ஸிக்காக அழுறேன்னு சொல்லிட்டு. மேடம் நீங்கள் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தீங்க, உனக்கு பீரியட்ஸ்னா நீ எல்லாரும் தலையில ஏறி ஆடுவியா? இன்னும் முடியலையே வியனா வந்து வண்டியாக வந்து, அதாவது நம்ம என்னெல்லாம் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து வியனா வந்து கேட்டு விட்டுட்டா. உனக்கு பீரியட்ஸ்னால் நீ வந்து எல்லார் தலையிலையும் வந்து ஆடிடுவியா? இந்த கார் விஷயம் நடந்ததுலயே எனக்கு மாற்ற கருத்து இருக்கு. அடுத்தது கார் விஷயம். இந்த கார் விஷயத்துல வந்து எனக்கு நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க. சே, அந்த பொண்ணு அதுவும் சொல்லியிருக்கலாம், ஏன் வந்து சொல்லலை, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. பேசக்கூடாதுன்னு சொன்னனால நான் பேசலாம், இல்லைன்னா நான் இங்கே பேசியிருப்பேன். வியானா மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஏன்னா அந்த விஷயம் கூட இன்னும் போட்டு உடச்சிருக்கலாம். ஸோ நடிப்பு அறிக்கைக்கு வந்து எல்லா ரீசனும் வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கே தெரியுது நான் இந்த ரீசனுக்காக தான் வந்து இருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது. எல்லாம் பண்ணி நான் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டேன்னா வியனா மகராசி. ஏன்னா நம்ம என்னெல்லாம் வந்து கேட்கணும், அந்த சாந்திரா கிட்ட வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிய, நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணா அப்படிலாம் வந்து கேட்குறோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதே மாதிரி வந்து வியனா வந்து உள்ளே போய் சாந்திராவை கிழிக்கிறாங்க. ஏன்னா உனக்கு வந்து இது 100% டிசர்விங் சாந்திரா. நீ வந்து அந்த அளவுக்கு வந்து கேவலமான விஷயங்கள் அந்த வீட்டில் வந்து பண்ணி வச்சுருக்க. அது இந்த மேக்கர்ஸ் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம சாந்திரா தானேன்னு சொல்லிட்டு மேக்கர்ஸும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்னெல்லாம் கேட்கணும், அவளை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இந்த வியனா போயிட்டு எல்லாமே உடச்சி விட்டுட்டாங்க. அப்போ கூட வந்து அங்கே நம்ம மனசில் இருக்குது, சாந்திராவுக்கு தெரியுதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. அவ்வளோ பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இவங்க தனியாக போய் இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து இந்த மேடம் வந்து இதை தான் யோசிச்சிருப்பாங்க போல், எப்படி வந்து இவங்களை தூக்கலாம், அவங்கள வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து பிளான் பண்ணி. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து பேசாமல் சண்டை போட்டு உட்காந்துருந்தாங்க வெளியே, பிரஜனோட ஷர்ட் போட்டுட்டு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து என்ன இந்த பொண்ணு வந்து என்ன யோசிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் எப்படிலாம் வந்து கேம் அடுத்த லெவலுக்கு போகணும், இல்லைன்னா அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பக்கா பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாருங்க அவன் என்னை எப்படிலாம் சொல்கிறான், நான் வந்து இதுக்காகலாம் எதுவுமே பண்ணல, என்னை வேணும்னே அந்த பொண்ணு வந்து தப்பாகவே சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிம்பத்தி வர மாதிரி ஒரு ஆக்டிங். எங்கெங்க இவங்க படித்தாங்க ஆக்டிங்? டெல்லியில் இருந்தாங்களே, அந்த டைமில் படித்தாங்களா தெரியலையே. நீலாம் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப பெரிய நஷ்டம் மூவி இண்டஸ்ட்ரிக்கு. தயவு செஞ்சு சாந்திரா நீங்கள் நடிக்க போங்க, உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறவங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு. அதனால உங்கள் நடிப்பு திறமையை பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போயிட்டு நல்லா ஆரம்பிங்க, அதுதான் சொல்ல முடியும்.